அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தலைப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2025 வரப்போகுது. இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து நமக்கு 2025க்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். 2025க்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப இருந்தே நமக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றி பயணத்தில் நம்ம போகணும்னா, இப்போ இந்த இருக்கிற 20-25 நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஒரு கிளியராக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம என்னத்தை நோக்கி, எதை நோக்கி நம்ம பயணம் செய்ய போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கான பதிவு இருக்க போகுது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான விஷயம், நீங்கள் 2025க்குள்ளே என்ட்ராக போகிறீங்க, வாழ்க்கையில் வெற்றி தான் நமக்கு வரப்போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, நமக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெகட்டிவிட்டியை வெளியே அனுப்புறதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். கரெக்டாக நம்ம நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணுறதாகட்டும், எல்லாத்த பற்றி நிறைய விஷயம் பார்த்தோம். ஆனால் நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நம்ம வீட்டில் தேவையான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும். அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம என்னைக்காவது கிளீன் பண்ணியிருக்கிறோமா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உட்கார்ந்து டெய்லி வேலை செய்கிற இடத்துல நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் இருக்கா, இல்லை தேவையில்லாத பொருட்கள் இருக்கான்னு பாருங்க. தேவையில்லாத பொருட்கள் அங்கே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, தயவு செஞ்சு அதுகளை எல்லாம் கிளீன் பண்ணுங்க, அங்கே வச்சுக்காதீங்க. ஏன்னா பல சமயங்கள்ல நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பொருட்கள் என்ன ஆகும்னா, நமக்கே தெரியாம நிறைய நெகட்டிவிட்டியை அங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இருக்கிற இடத்துல. ஸோ என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், இல்ல சில பொருளை பார்த்தாலே நமக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி பொருட்களை எல்லாம் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ரிமூவ் பண்றது, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணி கிளீனா வச்சுக்கிறது, இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கொண்டு வரும். நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம், நம்ம ஆஃபீஸ் வேலை செய்யற ஆஃபீஸ்ல நமக்கு இருக்கிற இடமாகட்டும், நம்ம போற மீட் பண்ற இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம வீடு, நம்ம ஆஃபீஸ், நம்ம காரு, நம்ம ஸ்கூட்டர், இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நமக்கு தேவையானது தேவையில்லாத நிறைய இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு நிறைய நெகட்டிவிட்டியை கொண்டு வரும், நமக்கு தெரியாமே நிறைய நெகட்டிவிட்டியை கொண்டு வரும். அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸை தயவு செஞ்சு முதல் வேலையா ஒரு நாள், ஒரு வீக்கெண்ட் டைம் எடுத்து என்ன பண்ணுங்க, அதையெல்லாம் கிளியர் பண்ணுங்க. நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், நாங்கள் தேவையில்லாத விஷயங்களை நீங்க கிளியர் பண்றப்ப இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி குப்பையா தூக்கி போடாம, நீ இத்தனை நாள் என் கூட இருந்ததுக்கு நன்றி அப்படின்னு ஒரு நன்றியை சொல்லிட்டு அந்த பொருளை தூக்கி போடுங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த பொருளுக்கும் ஒரு மதிப்பு குடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் உயிர் இல்லை, அதுகளுக்குள்ள எனர்ஜி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது இல்லை. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே எனர்ஜி இருக்கு. ஒரு புத்தகம் ஆகட்டும், ஒரு மொபைல் ஆகட்டும், ஒரு வாட்டர் பாட்டில் ஆகட்டும், ஒரு பென் ஆகட்டும், இல்லை எந்த பொருள் நம்மளை சுத்தி இருக்கோ எல்லா பொருள்லயும் ஒரு எனர்ஜி இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த எனர்ஜியை வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். ஸோ எனர்ஜியை யூஸ் பண்றதுக்கு முக்கியமான விஷயம், நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல தேவையில்லாத பொருட்களை எடுத்து போடுறப்பவும் என்ன சொல்லணும், நன்றி உணர்தலும் எடுத்து போடணும். இத்தனை நாள் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எடுத்து போடுங்க. சில டைம்ல சில உடஞ்சு போன பொருட்கள் எல்லாம் கூட நம்ம வச்சிருப்போம், பாதுகாப்பா ஏதோ ஒரு மெமரிக்காக வச்சிருப்போமா இருக்கும். பட் அந்த மாதிரி சமயத்துல அந்த உடஞ்சு போன பொருள்லயும் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்கலாம். அந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி எடுத்து போடுங்க. அதையெல்லாம் வச்சுக்காதீங்க. முதல் விஷயம் இதுதான், நம்ம சுத்தி இருக்கிற இடத்த நீட்டா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம கோலை அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நமக்கு தேவையான, நமக்கு என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் 2025ல, எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. அந்த லிஸ்ட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணலாங்கிறத பத்தி நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். அந்த பதிவுல வந்து என்ன நாளைக்கு நம்ம 2025ல என்ன அச்சீவ் பண்ண போறோம், நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி ஒரு விஷன் போர்டு ஒன்று நம்ம பண்ணி நம்ம போட்டோம்னா, நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். முதல் வேலையா இன்னைக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இருக்கிற இடத்துல, உட்கார்ந்து வேலை செய்யற இடத்துல ஆகட்டும், இல்ல நம்ம ஆபீஸ்ல ஆகட்டும், வீட்லயே ஆகட்டும், நம்ம படுக்கிற பெட்ரூம்ல ஆகட்டும், இல்ல சமையல் செய்யற இடத்துல ஆகட்டும், இல்ல டைனிங் டேபிள் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே நமக்கு தேவையில்லாத பொருட்கள், இல்ல சில பொருட்கள் நமக்கு தேவையில்லாத பழைய மெமரி எல்லாம் கொடுத்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த மாதிரி பொருட்கள் அத்தனையும் தூக்கி போடுங்க. முதல் வேலை ஹவுஸ் கீப்பிங், வீட்டை தூய்மையா வச்சுக்கிறது. அதுதான் ரொம்ப முதல் படி. வெற்றிக்கான முதல் படியே வந்து நம்ம தூய்மையா இருக்கிறது, நம்ம இருக்கிற இடத்த சுத்தி தூய்மையா வச்சுக்கிறது. அதுவே நமக்கு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம்.